ஃப்ரெண்ட்ஸ், தமிழக அரசு புத்தாண்டை தடை செய்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் காவல்துறையினர் சில இடங்களில் பொதுமக்களிடம் நடந்து கொள்ளக்கூடிய முறை சரியா அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் தங்களுடைய கருத்தை முன் வச்சிருக்காங்க. குறிப்பாக பார்த்தோம்னா சமூக ஆர்வலர்கள் இது முறையற்ற ஒரு செயலாக இருக்க, இந்த விஷயத்துக்கெல்லாம் அரசும் உடந்தையாக இருக்கோ அப்படிங்கிற மாதிரிலாம் கேள்வி முன்வைக்கப்பட்டிருக்கு. 2021ஆம் ஆண்டு ஆங்கில புத்தாண்டுக்கு இன்னும் 2 நாட்களே இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இதை முன்னிட்டு உணவகங்கள், தங்கும் விடுதிகள், கேளிக்கை விடுதிகள் மற்றும் இது போன்ற இதர இடங்களுக்கு வருகின்ற 31ஆம் தேதி நள்ளிரவில் புத்தாண்டு விழா கொண்டாட்டங்கள் வழக்கமாக நடைபெறும் அப்படின்னு சொல்லிட்டு, அது மட்டும் இல்லாமல் அனைத்து கடற்கரைகளையும் சாலைகளும் பொதுமக்கள் மிக அதிகமான அளவில் கூடி கொண்டாட்டங்களில் ஈடுபடுவாங்க அப்படிங்கிற தகவல் நமக்கு தெரியும். ஆனால் இந்த நோய் தொற்றின் அச்சுறுத்தலின் காரணமாக மேற்கண்ட இடங்களில் புத்தாண்டுகள் கொண்டாடுவதற்கு அனுமதி மறுக்கப்பட்டிருக்க தகவலும் நமக்கு தெரியும். புத்தாண்டு கொண்டாட்டங்கள் பேரில் பொதுமக்கள் அதிக அளவில் கூட வாய்ப்பு உள்ளதால் இத்தகைய தடையை அரசு விதிச்சிருக்காங்க. பொதுமக்களுடைய நலனை கருதி சொல்லியிருக்காங்க. அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் இதனால் சில மக்கள் பாதிப்படைகிறாங்க. அதெல்லாம் அரசுடைய பார்வைக்கு எட்டலையா அப்படிங்கிற மாதிரி சமூக ஆர்வலர்கள் ரொம்ப வருத்தத்தோட சில கேள்விகளை முன்வைக்கிறாங்க. அதுலேயும் குறிப்பாக பார்த்தோம்னா, இது ஒரு புறம் இருக்க, சென்னை மாநகரில் இரவு 10 மணிக்கு மேலெல்லாம் அனைத்து கடைகளும் அடைச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கு. இந்த தடை உத்தரவானது வருகின்ற 3ஆம் தேதி வரை மட்டுமே அமலில் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த தடை உத்தரவை மீறுபவர்கள் மீது காவல்துறையினர் கடுமையான நடவடிக்கை எடுக்கிறாங்க அப்படிங்கிற தகவல் சொல்லப்பட்டு அத்துமீறி நடந்து கொள்கிறாங்க அப்படின்னு சொல்லி குற்றச்சாட்டுகள் நிறைய எழுந்திருக்கு. குறிப்பாக பார்த்தோம் அப்படின்னாக்கா, சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய பெரிய கடைகள் இருக்கு இல்லைங்களா, ஜவுளி கடை, பெரிய பெரிய நகை கடை, அது மாதிரி பெரிய கடைகளில் அந்த கடையில் பணியாற்றக்கூடியவங்க இரவு 10 மணிக்கு மேலே தான், அது 10 மணிக்கு தான் கடை அடைக்க சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி பெரிய கடைகள்லாம் டக்குன்னு மூடிட முடியாதுங்கிறது நமக்கு தெரியும். அவங்களாம் 11, 12 மணி வரைக்கும் கூட கடை திறந்து வச்சுருப்பாங்க. அப்படிப்பட்ட கடை 10 மணிக்கு மூடுறாங்கன்னா அதில் நூற்றுக்கணக்கான பணியாளர்கள் வேலை செய்யக்கூடியவங்க, அக்கம் பக்கத்தில் இருக்க பக்கத்து கிராமத்தில், பக்கத்து ஊரில் இருந்து வரக்கூடியவங்க, 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் அப்படிப்பட்ட தொலைவில் இருக்கக்கூடியவங்க, இன்னும் வெளியில் ரூமில் தங்கி அந்த கடைகளில் பணிபுரியக்கூடியவங்க, அப்படி நிறைய தொழிலாளர்கள் அந்த கடைகளில் பணிபுரிகிறாங்க. இப்படிப்பட்டவர்களுடைய நிலையை அரசு கருத்தில் கொள்ளாமல் இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. அப்படிப்பட்ட விஷயங்களின் பேரில் காவல்துறையும் கடுமையாக நடந்து கொள்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் தங்களுடைய கருத்தை முன் வச்சது இல்லாமல் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, அந்த கடைகளில் பணிபுரிய பெரும்பாலான இளைஞர்கள், அதாவது பணிபுரியக்கூடிய பெண்களாக இருக்கட்டும், அவங்களாம் 10 மணிக்கு கடையை சாத்திட்டு அதுக்கப்புறம் தான் தங்களுடைய இரவு சாப்பாடு வெளியில் இருக்கக்கூடிய சிற்றுண்டி கடை, அதாவது தள்ளுவண்டி கடை இருக்கு இல்லைங்களா, ரோட்டோர கடைகள், அப்படிப்பட்ட கடைகளில் சாப்பிட்டுட்டு தான் அவங்க வீட்டுக்கு போவாங்க, அல்லது அவங்க தங்கக்கூடிய ரூமுகளுக்கு அந்த இடத்துக்கு போவாங்க. அந்த சாலையோர கடைகளும் 10 மணிக்கு மூடப்பட்டிருக்கிறதுனால, ஹோட்டல் எல்லாமே 10 மணிக்கு மூடி இருக்கும். அப்படிங்கிறனால அவங்க கடையிலேருந்து 10 மணிக்கு முன்னாடி வெளியில் வர முடியாது. அதனால் அவங்க போய் பட்னியோட தான் படுத்து தூங்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுறாங்க அப்படிங்கிற மாதிரி விஷயம் சொல்லப்படுது. அப்படி இந்த மாதிரி இருக்கிற காரணமாக 10 மணி கடைகளை அடைக்க சொல்லும் அரசு இத்தகைய பணியாளர்களை பற்றி சிந்திக்கவே இல்லையா அப்படிங்கிறது பல பேர் அது சம்பந்தமாக தங்களுடைய கருத்தை முன்வைக்கிறதும் இல்லாமல், இந்த மேம்போக்கான நடவடிக்கைகளின் காரணமாக என்னதான் லாபம் கிடைச்சிட போகுது, அதாவது இந்த ஒரு 3-4 நாளைக்கு ஊரடங்கு அறிவிக்கிறதுனால இந்த நோய் தொற்று பரவாமல் இருந்தோமா. ஆல்ரெடி பார்த்தோம்னா சினிமா தியேட்டர்கள் திறக்கப்பட்டிருக்கு, மது சாராய கடைகள் திறக்கப்பட்டிருக்கு. இதெல்லாம் ஊரடங்கு, அதாவது நோய் தொற்று பரவாதா அப்படின்னு சொல்லி வருத்தத்தோடு தங்களை கருத்தை பதிய வச்சது இல்லாமல், இது பற்றி அரசை சிந்தித்தால் இரவு 9 மணிக்கே பெரிய கடைகளை அடைக்க சொல்லி உத்தரவிடுங்க. அப்போ தான் நாங்கள் 9 மணிக்குன்னா ஒரு அரை மணி நேரம் 3/4 மணி நேரம் டைம் கிடைக்கும், பக்கத்தில் இருக்க கடையில் போய் நாங்கள் சாப்பிட்டுட்டு நாங்கள் போய் தூங்க முடியும், பட்னி இல்லாமல் தூங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு. பிரபல ஜவுளி கடையெல்லாம் பார்த்தோம்னா பணிபுரியும் நபர்கள் பெரும்பாலும் பார்த்தா, அதாவது ஏழை எளிய மக்களாக வறுமை கோட்டி கீழே இருக்கக்கூடியவங்களாம் இருப்பாங்க. அப்படிப்பட்டவங்களுடைய நிலைமையெல்லாம் அரசு யோசிக்கலையா அப்படிங்கிற மாதிரி தகவல் பதிவு செய்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் தமிழகத்தில் அனைத்து டாஸ்மாக் கடைகளும், அதாவது பார்த்தோம்னா சாராய கடைகள் இருக்குங்களா, மதுபான கடைகள்லாம் திறக்க சொல்லி அரசு அனுமதிச்சிருக்காங்க. இது எந்த வகையில் நியாயம் அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் கேள்வி வச்சிருக்காங்க. புத்தாண்டை விட்டு அனைத்து விதமான கொண்டாட்டங்களும் அரசு தடை விதித்திருக்கக்கூடிய நிலையில் இரவு நேரங்களில் மது அருந்தி விட்டு வருபவர்கள் சிறையில் அடைக்கப்படுவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு சென்னை மாநகராட்சி காவல்துறை ரொம்ப கடுமையாக எச்சரிச்சிருக்காங்க. இவ்வளவு கட்டுப்பாடுகளை விதித்திருக்கும் அரசு தனது மதுபான கடைகளை இவ்வளோ அவசரமாக திறக்க வேண்டிய காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி எழுப்பியிருக்காங்க. அரசுடைய இத்தகைய நடவடிக்கை எல்லாம் பார்க்கும்போது தொட்டிலையும் ஆட்டி விட்டு பிள்ளையும் கிள்ளி விடுறது போல இருக்குது அப்படிங்கிற மாதிரி சமூக ஆர்வலர்கள் தங்களுடைய கருத்தை பதிவு செய்கிறாங்க. ஆனால் தகவல் சுருக்கம் என்ன அப்படின்னா, இப்படிப்பட்ட ஒரு அறிவிப்பை வெளியிடும்போது அரசு அதுக்குண்டான ஒரு சில காரணங்களை, அதாவது பெரிய பெரிய கடைகளுக்கு அவங்களுக்கு சொல்லலாம், எப்பா நீங்களாம் ஒரு 9:30 மணி ஆகும்போது அல்லது 9 மணிக்கு உங்கள் கடையை மூடிடுங்க, உங்களுக்கு கடையில் இருக்கக்கூடிய வெளியிலேருந்து தங்கி படிக்கக்கூடிய ஒரு கடைகளில் பார்த்தோம்னா அதே கடையில் பணிபுரியக்கூடியவங்க இருப்பாங்க, அங்கேயே தங்கிக்குவாங்க. அப்படிப்பட்டவங்களை தவிர வெளியிலேருந்து வரக்கூடியவங்களை, அப்படிப்பட்டவங்களுக்கு 9 மணியோட இந்த ஒரு 3 நாளைக்கு மட்டும் அனுமதி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி அரசு ஸ்ட்ரிக்டாக ஒரு உத்தரவு போட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக எல்லாரும் ஃபாலோ பண்ணுவாங்க. அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஏன்னா அரசு சொல்கிறதை கேட்டு தான் எல்லாரும் செயல்பட்டு கொண்டிருக்கிறாங்க. ஆனால் இந்த விஷயத்தெல்லாம் அரசு கருத்தில் கொண்டால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது அனைத்து தரப்பட்ட மக்களுடைய கருத்தாக இருந்து கொண்டிருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் சார்ந்த உங்களுடைய மேலான அபிப்பிராயங்கள், கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு சொல்லுங்கள்.
மறக்காம கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்க. மேலும் இது போல புதிய தகவல் தெரிஞ்சு நம்ம சேனலை தொடர்ந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ வியூவர்ஸ்.